உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோகனையா, என்னால இதை நம்பவே முடியல. டாக்டர் சிவாவோட சித்தி அந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க. எப்படி? ராதா, அவங்க பேர் என்னன்னு நீ கேட்டனா அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு உனக்கே புரிஞ்சிடும். என்ன பேரு? ராதா, அவங்களோட பேரு மயூரி. அப்போ நீங்க தானா அவளோட அம்மா? உறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்களா எப்படி ஒரு அம்மாவா இருக்க முடியும்? இவங்க நம்மளோட சாஸ்திரத்தை கூட பொய்யாக்கிட்டாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க எப்பவும் பிள்ளை மனசு கல்லா இருக்கலாம், ஆனா பெத்த மனசு எப்பவும் பித்தாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்படி உளறத நிறுத்து. ஆமா, உன்னை பெத்தது நான் தான். ஆனா எனக்கு உன்னோட எந்த உறவும் இல்ல. எனக்கு உன்னை பத்தி சுத்தமா எதுவும் தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நான் அவங்கள வீடியோ கால்ல இப்பதான் பார்த்தேன். சக்தி சொன்னது கரெக்ட் தான். ஆனா வெளித்தோற்ற மாதிரி இல்ல. அவங்க மருந்து பாட்டில்லாம் இருக்குல்ல, அதுல அவங்க விஷ பாட்டில். மோனையா, நம்ம டாக்டர் சிவா கிட்ட அம்மாவை மந்திரா மேடமோட சுயரூபத்தை டாக்டர் சிவா முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். நான் மந்திரா மேடம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சக்தியை சந்திச்சேன். ஆனா சக்தி கூட இப்போ ஒரு மனப்பூர்வமான உறவுல இணைஞ்சிட்டேன். மோனையா, எதுவுமே எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி இல்ல. இதுதான் மாமா எங்க ஊரு. இந்த ஊர்ல எல்லாருக்கும் தானாவே உறவு ஏற்பட்டுரும். இப்ப நான் உங்களை அக்கான கூப்பிட்டதுனால அப்ப நீங்க எனக்கு மாமா தானே. அப்புறம் விருந்தாவன்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். நம்ம டாக்டர் சிவாக்கு அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். மோனையா, என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் சிவா சக்தியோட காதல் கதையோட மிகப்பெரிய எதிரியே மந்திரா மேடம் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டாக்டர் சிவா இருக்கார்ல, சக்தியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறார். எனக்கு இந்த பூஜையை நல்லபடியா முடிக்கலாம். அதுக்கப்புறமா நான் சிவா கிட்ட பேசுறேன். ஆமா மோனையா, அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். கடவுள் கிருஷ்ணர் கூட அதனாலதான் அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு போல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.